வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பச்சி சமையலில் சூப்பரான காளான் சுக்கா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 10 பல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி, காளான் ஒரு பவுல். காளானை நம்ம தண்ணியில் சுடுதண்ணியில் போட்டு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சுக்காவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 வரமிளகா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. வாசம் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் தண்ணி சேர்க்காம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காளான் சுக்கா பண்ணி ரெடி ஆகிடலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெயிலையும் செய்யலாம், நல்லெண்ணெய் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு இது சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. சோம்பு வெடித்ததுக்கப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட பெரிய வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். இருந்தாலும் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது சுக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு சுக்கா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு சீரகத்தூள். மிளகாய் நம்ம ஏற்கனவே வரமிளகாய் சேர்த்து மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கனால உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரமாக வேணும்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம மசாலா நல்லா சேர்கிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாலாம் ஒன்று சேர்கிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மசாலாலாம் ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க காளான் இதில் சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்து மசாலாவோட சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் காளானை வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் பிரியிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு காளான் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க மசாலா தூள் இப்போ சேர்க்க போகிறோம். இந்த பொடி நம்ம கடைசியாக சேர்க்கும் போது நல்ல வாசமாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தோசை, இட்லி, சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம காளான் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது செட்டிநாடு காளான் சுக்கா. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.